1. ரிப்பனை பிடித்து இழுக்கும் மன்மதன். என்னங்க, இன்னும் டிரஸ் செய்து முடியவில்லையா என்று கேட்டாள் சுபத்திரா பொறுமை இழந்தவளாக. இன்னும் ஒரு நிமிடம் தான் என்ற பதில் ட்ரெஸ்ஸிங் அறையினுள்ளே இருந்து வந்தது. சுபத்திரா தன் கணவனை நினைத்து மனதிற்குள்ளாகவே முணுமுணுத்துக் கொண்டு ரேடியோ பெட்டியின் முன்னால் ஒரு கூடை நாட்காலியில் உட்கார்ந்தாள். கணவனின் செய்கையை நினைக்கும் போது அவளுக்கு எரிச்சலாக வந்தது. வழக்கமாக பெண்களுக்குத்தான் உடைமாற்றிக் கொள்வதற்கும் அலங்காரம் செய்வதற்கும் மணிக்கணக்கில் நேரம் பிடிக்கும். தூக்கு மேடைக்கு போகும் போது கூட பெண்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ள இன்னும் சிறிது அவகாசம் கேட்பார்கள் என்று ஓர் அறிஞர் கூட கேலி செய்திருக்கிறார். முகத்தை கிரீம்களினாலும் பவுடர்களினாலும் பாலிஷ் செய்வதற்கே ஒரு மணி நேரத்திற்கு மேலாகி விடும். கதவை சாத்திக் கொண்டு இயற்கையை மிஞ்சும் அளவுக்கு செயற்கை அலங்காரம் செய்து கொள்வார்கள். ஆனால் ஒரு ஆண் பிள்ளை, அதுவும் 40 வயதான குடும்பஸ்தன் கதவையும் சாத்தி உட்புறமாக தாளிட்டு கொண்டு மணிக்கணக்காக அலங்காரம் செய்து கொண்டு இருக்கிறான் என்றால் யாருக்குத்தான் ஆத்திரம் வராது? அதுவும் சொந்த மனைவிக்கு. சுபத்திரா உள்ளூர கொதித்தாள். சுபத்திராவுக்கு ஏறத்தாழ 35 வயது இருக்கும். கவர்ச்சியான பெண்கள் இருக்க வேண்டிய உருவ அமைப்பில் அவள் இருக்கமாட்டாள். சீராகச் செழித்து வளர்ந்த உடற்கட்டும் அவளுக்கு கிடையாது. இளம் மஞ்சள் நிறத்தை உடையவளாக இருந்தபோதிலும் பருவத்தின் புதுமெருகு மறைந்ததும் அழகின் குறைகளே அவளிடம் அதிகம் தென்பட்டன. செயற்கை அழகு சாதனங்களாலும் செப்பனிட முடியாத குறைகளும் இருந்தன. ஆனால் சுபத்திரா விலை உயர்ந்த பட்டு புடவைகளை மட்டும் சதாவும் உடுத்தியிருப்பாள். உடம்பின் அழகு மினுமினுக்கா விட்டாலும் வைர நகைகளை அணிந்து மினுமினுக்குவாள். பெண்களுக்கு அழகு என்பது பகலில் ஆடை ஆபரணங்கள் தான். இரவிலோ விளக்கை அணைத்து விட்டால் எல்லா பெண்களும் ஒரே மாதிரி தான் என்பது சுபத்திராவின் சித்தாந்தம். ஆனால் அதை அவளது கணவன் அனுபவபூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் கணவன் எதைச் செய்தாலும் சந்தேக கண் கொண்டு பார்ப்பாளே தவிர விட்டு கொடுத்து அனுசரித்து வாழும் பரந்த மனப்பான்மையுடன் சுபத்திரா நடந்து கொள்ளமாட்டாள். அவளுடைய கணவன் ஜக்கையாவுக்கு 40 வயது இருக்கும். ஆனாலும் இன்னும் 20 வயசு மைனர் போலவேதான் வாழ்ந்து வந்தான். சதாவும் ஆடம்பரமாக உடை உடுத்திக் கொள்வதும் அழகான இளம் பெண்களின் பின்னால் சுத்துவதும் தான் அவனுடைய வேலை. எந்த பெண்ணாவது கோபித்துக் கொண்டு திட்டினால் அதையும் சிரித்த முகத்துடன் ஜக்கையா ஏற்றுக்கொள்வான். அவர்கள் கோபித்துக் கொண்டு பேசும் காட்சியை பார்ப்பதற்கு அவ்வளவு பரமானந்தமாக இருக்கும் அவனுக்கு. மழை இலேசாக தூறல் போட்டுக்கொண்டு இருந்தது. விடியற்காலை 3 மணியளவில் ஆரம்பித்த மழை தூறல் இன்னும் ஓயவில்லை. ஏங்க, மணி 7ஆகிறது, சீக்கிரமாக வாருங்களேன் என்று திரும்பவும் பொறுமையிழந்து சுபத்திரா அவசரப்படுத்தினாள். ஆனால் கதவை திறந்து கொண்டு ஜக்கையா வரவேண்டுமே. மணிக்கணக்காக அப்படி என்ன அலங்காரம் செய்து கொண்டு இருக்கிறானோ? அவனுக்கு நாகரீக பெண்கள் பரவாயில்லையே, இன்னும் ஒரு நிமிடம் பொறுத்துக்கொள், வந்து விடுகிறேன் என்று ஜக்கையாவிடம் இருந்து பிடிபற்ற பதில் வந்தது. கணவனை கோபித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான் சுபத்திராவுக்கு. ஆனால் இதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு கணவன் தனியாக புறப்பட்டு போய்விட்டால் என்ன செய்வது? பெரும்பாலும் அவளுடைய கணவன் தனிமையையே விரும்பக்கூடியவன். கணவன் மனைவி என்ற கூட்டு வாழ்க்கை அவனுக்கு கசப்பாக இருக்கும். ரேடியோ செய்தியை கேட்டாவது சிறிது நேரத்தை பொறுமையுடன் கழிக்கலாம் என்று எண்ணியவாறு எதிரில் இருந்த ரேடியோவின் விசையை திருகினாள். அகில இந்திய செய்தி ஒலிபரப்பாகிக் கொண்டு இருந்தது. அந்தச் செய்தியாவது: முற்றுப்புள்ளி. வங்காள விரிகுடாவில் மிகவும் பயங்கரமான சேதங்களையும் உயிருக்கு ஆபத்தையும் உண்டு பண்ணும் அதி மோசமான புயல் காற்று உருவாகி விசாகப்பட்டணம் கடற்கரையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. கரையிலிருந்து 200 மைல் தொலைவிலேயே அந்த ராட்சத புயல் இருக்கிறது. அதன் வேகம் மணிக்கு 200 மைல் என்று கணக்கிடப்பட்டு இருக்கிறது. புயலின் உக்கிரம் அதிகமாகிக் கொண்டு இருப்பதால் ஆந்திரா தேசத்தின் கீழ்ப்பகுதி மிகவும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான கனமழையும் பெய்யும். இதனால் ராஜமந்திரியும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளும் பெரிதும் பாதிக்கப்படலாம். ஏற்கனவே கோதாவரி நதியில் பெருவெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. புயலினாலும் மழையினாலும் இன்னும் நிலைமை மோசமாகி விடுமோ என்று அஞ்சப்படுகிறது. நதியின் கரையோரங்களில் இருக்கும் கிராமங்களை காலி செய்துவிட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு போய் விடும்படி பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். கடைசிச் செய்தி: பெரும் காற்றுடன் கூடிய கனமழை ஆந்திரா கரையோரங்களினில் பெய்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு புயலும் உருவாகலாம் என்று கடைசியாக வந்த வானிலை செய்தி கூறுகிறது. எனவே பொது மக்கள், குறிப்பாக ராஜமந்திரி, கோவூர், தம்பாரி ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாகிருக்கும்படி ஆந்திர அரசினரால் கேட்டுக்கொள்ளப்பட்டு இருக்கிறார்கள். புயலின் விளைவு மிகவும் பயங்கரமான சேதத்தை விளைவிக்கலாம். ரேடியோ செய்தியை அதற்கு மேலும் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாததால் சட்டென்று நிறுத்தினாள் சுபத்திரா. அவளும் அவளுடைய கணவனும் ராஜமந்திரியில் நடைபெறும் அழகிகளின் போட்டியை பார்த்து ரசிப்பதற்காகத்தான் அவசரமாக புறப்படுவதற்கு தயாராகிக் கொண்டு இருக்கிறார்கள். கணவன் அவளுடைய வருகையை விரும்பாத போதிலும் பிடிவாதம் காரணமாக வெற்றி பெற்றிருக்கிறாள்.
இந்த நிலையில் புயலை பற்றிய அபாய அறிவிப்பு பீதி வெள்ளமாக பெருகி வருகிறது என்றால். பக்கத்தில் அறை கதவு திறக்கப்படும் ஓசை கேட்டது. வாலிப மிடுக்குடன் காட்சியளிக்கும் இளைஞன் ஒருவன் சிரித்த முகத்துடன் வந்தான். அவன் தான் சுபத்திராவின் கணவன். 40 வயது பருவத்தை கொண்ட அவன் மேக்கப் சாதனங்களின் உதவியினால் வாலிபன் போலாகி விட்டான். சாதாரணமாக அவன் தலையின் முன் பாகத்திலும் காதோரமாகவும் முடி நரைத்திருக்கும். கருப்புச் சாயம் இப்பொழுது தடவப்பட்டு இருந்தால் கண்ணங்கரேலென்று மாறியிருந்தது. இமைகளின் விளிம்பில் விழுந்திருந்த சுருக்கங்கள் பவுடரினால் மறைக்கப்பட்டு இருந்தன. முகம் முழுவதுமே இடைவெளியின்றி பவுடர் அப்பப்பட்டு இருந்தது. விலை உயர்ந்த கருப்பு பாண்டும் கருப்பு கோட்டும் சிவப்பு டையும் அவன் வயதை குறைத்து காண்பிப்பதற்கு உதவின. மீசை இல்லாத மழுங்கையான முகம் வேறு. என்னங்க, ரேடியோ செய்தியை கேட்டீர்களா என்று சுபத்திரா பயந்தாள். கேட்டேன். இதற்குத்தான் சொல்லுகிறேன் என்னுடன் வராதே என்று. நான் தனியாக போனால் புயல் காற்றின் விளைவுகளை சமாளித்துக் கொள்ள முடியும். எனக்கு உடம்பில் நல்ல திராணியும் இருக்கிறது. ஆனால் அரைக்கிழவி போல கழுத்துக்கும் தலைக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் முன்னால் ஈடு கொடுக்க முடியுமா? ஜக்கையா அலட்சிய மனோபாவத்துடனேயே பேசினான். மனைவி என்பவள் வாழ்க்கையில் சமபங்கு கொண்டவள் என்ற எண்ணமோ அவளுக்கும் உரிய மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோ கொஞ்சமேனும் அவனிடம் இருந்ததாக தெரியவில்லை. தான் என்ற அகம்பாவம்தான் எல்லை மீறியிருந்தது. கணவன் வாட்ட சாட்டமாக வளர்ந்தவன் என்பதுவும் ஆண்மை நிரம்பியவன் என்பதுவும் சுபத்திராவுக்கு தெரியும். அதற்காக அரைக்கிழவி என்று குத்தலாக பேசியதை கேட்டுச் சகித்துக் கொள்ளத்தான் வேண்டுமா? மனித இனத்துக்கு தன்மானம் என்று ஒன்று இருக்கிறது. இருப்பினும் அவனுக்கு ஆத்திரம் உண்டு பண்ணக்கூடாது என்ற எண்ணத்துடன் சுபத்திரா தன் வாயை அடக்கிக் கொண்டாள். நான் உங்கள் மனைவிதானே. நீங்கள் புயலில் கஷ்டப்படுவதாக இருந்தாலும் அதில் என்னால் பங்கேற்றுக் கொள்ள முடியாதா? நீ பங்கேற்றுக் கொள்வாய். ஆனால் வீட்டில் இருக்க வேண்டிய நீ எதனால் துன்பப்பட வருகிறாய் என்று தான் கேட்கிறேன். கணவன் யோக்கியமான நடத்தை உடையவனாக இருந்திருந்தால் வீட்டிலேயே சுபத்திரா இருந்திருப்பாள். ஆனால் கணவன் பெண்கள் விஷயத்தில் மகா மட்டரகமானவன் என்பது அவளுக்கு தெரிந்ததாயிற்றே. அழகு போட்டியில் கலந்து கொள்ளும் பெண்களில் ஒரு சிலரையாவது வேட்டையாடி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தானே ராஜமந்திரிக்கு புறப்படுகிறான். எவளையாவது ஒருத்தியை இழுத்து கொண்டு வந்து விட்டால் அதன் பிறகு என்ன செய்வது? நீங்கள் வீட்டில் இருந்தால் நானும் இங்கே இருக்கிறேன். மழையையும் புயலையும் பொருட்படுத்தாமல் ராஜமந்திரிக்கு போவதாக இருந்தால் நானும் உங்கள் கூடவேதான் வருவேன் என்று சுபத்திரா அடம் பிடிக்கும் குழந்தையைப் போல் பிடிவாதம் பிடித்தாள். என்ன நேருவதாக இருந்தாலும் அவள் கணவனை விட்டு பிரிவதற்கு தயாராக இல்லை. நீ வருவதாக இருந்தால் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. புறப்படு என்றான் ஜக்கையா. போர்டிகோவில் புதிய மாடல் ஸ்டாண்டர்டு மோட்டார் கார் நின்று கொண்டு இருந்தது. அதில் கொண்டு போய் பெட்டி படுக்கைகளை வைத்துவிட்டு முன் சீட்டில் கணவனுக்கு பக்கத்தில் ஒய்யாரமாக உட்கார்ந்தாள் சுபத்திரா. வாலிபனைப் போன்ற தன் கணவன் பக்கத்தில் உட்காருவதற்கு அவளுக்கு பெருமையாகவும் புலகாங்கிதமாகவும் இருந்தது. இன்னொரு புறம் தாழ்வு மனப்பான்மையில் அவமானமும் உறுத்தியது. வீட்டில் எல்லா கதவுகளையும் பூட்டிவிட்டாய் அல்லவா என்று கேட்டான் ஜக்கையா தன் காரின் சாவியை ஸ்விட்ச் துளையினுள் நுழைத்து இடதுபுறமாக திருப்பியவாறே. சுபத்திரா செல்லக் குழந்தையைப் போல தலையை அசைத்தாள். புயல், மழை, பயங்கர வெள்ளம் ஆகியவற்றைப் பற்றிய பீதி உள்ளுர இருந்தபோதிலும் கணவனுடன் சேர்ந்து நெடு தூரம் பயணம் போகிறோமே என்பதால் களிப்பு உள்ளத்தில் அரும்பியிருந்தது. ஆனால் கணவன் மனதில் கொந்தளித்துக் கொண்டு இருக்கும் கற்பனையிலும் எட்டாத பயங்கர எண்ணம் அவளுக்கு எப்படி தெரியும்? ஜக்கையா தன் வலது கால் பெருவிரலால் காரின் ஆக்சி லடரை அழுத்தி இடது கால் பாதத்தால் கிளச்சை மிதித்து வலது கையால் பொத்தானை அமுக்கினான். உடனே ஒரு பேரிரைச்சலுடன் கார் என்ஜின் இயங்கியது. அவன் இடது காலை இலேசாக எழுப்பியவாறு கியரை மாற்றி ஆக்சி லடரை படிப்படியாக அழுத்தினான். கார் சீறிக்கொண்டு கிளம்பியபோது பூனை ஒன்று அபசகுணம் போல் குறுக்கே பாய்ந்து சென்றது. என்னங்க, பூனை குறுக்கே பாய்ந்தால் அபசகுணம் என்று சொல்லுவார்களே. இன்றைய பிரயாணத்தை ரத்து செய்து விட்டு இன்னொரு நாள் ராஜமந்திரி பிரயாணத்தை வைத்துக் கொள்ளக்கூடாதா என்று சுபத்திரா பதறினாள். காரில் செல்லும் தங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டதைப் போலவே அவளுக்கு தோன்றியது. ஆனால் ஜக்கையா அவள் சொன்னதை காதுகளில் போட்டுக்கொள்ள வேண்டுமே. பூனை குறுக்கே பாய்ந்தால் அபசகுணத்தின் பிரதிபலிப்பு என்பது உண்மைதான். அவன் தான் நல்ல சகுனத்தை எதிர்பார்க்கவேயில்லையே. மோசமான காரியத்திற்கு அல்லவா திட்டம் போட்டிருக்கிறான். உண்மையான நிலை அப்படி இருக்கும் போது பூனை குறுக்கே பாய்ந்து விட்டதைப் பற்றி ஏன் கவலைப்படப் போகிறான்? கார் விரைவாக ஓடிக்கொண்டு இருந்தது. மழை சற்று பலமாக பெய்து கொண்டு இருந்ததால் காரின் எல்லா கண்ணாடிகளும் ஏற்றி விடப்பட்டு இருந்தன. புயலும் பேய் மழையும் அதிகமாகி விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சிரித்துக்கொண்டே கேட்டாள் சுபத்திரா. அந்த முடிவை நாம் சமயோசிதம் போல் செய்து கொள்ளலாம் என்றான் ஜக்கையா ஸ்டீயரிங் சக்கரத்தை இங்குமங்கும் திருப்பியபடியே. புகை மண்டலம் போல் மழை பெய்து கொண்டு இருந்ததால் காரை ஓட்டிச் செல்லுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது.
இடது புறத்தில் அழகை அள்ளித் தெளிக்கும் இளமங்கை ஒருத்தி உட்கார்ந்திருந்தால் பிரயாணம் எவ்வளவோ சுவாரஸ்யமாக அமையும். போதை தரும் அவளது பேச்சில் மதிமயங்கி இந்த உலகத்தையே மறந்திருக்கலாம். ஆனால் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவளோ அலுத்துப்போன மனைவி. அழகும் இளமையும் வறண்டு போனவள். அவளிடம் ஜக்கையாவுக்கு என்ன சுவை இருக்கும்? வைப்பர் வேலை செய்யவில்லையா? கண்ணாடியின் முன்னால் மழை தண்ணீர் விழுந்திருக்கிறதே. கணவனுடன் சதாவும் பேசிக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற துடிப்பு சுபத்திராவுக்கு துருத்துருத்தது. எனவே கொஞ்சமும் சலிக்காமல் பேசினாள். ஜக்கையா வைப்பர் கருவியை இயங்கும்படி செய்தான். வைப்பர் இங்குமங்கும் அசைந்து மழை தண்ணீரை இறைத்து சுத்தம் செய்த வண்ணம் இருந்தது. பணம் எவ்வளவு எடுத்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டான் ஜக்கையா. மனைவியை விட அவனுக்கு தேவையானது பணம் ஒன்று தானே. 20,000 ரூபாய் என்றாள் சுபத்திரா. அதை என்னுடைய மணிப்பர்ச்சில் பத்திரமாக எடுத்துவை. சுபத்திரா இடது பக்கத்தில் வைக்கப்பட்டு இருந்த நீள சதுர வடிவத்திலுள்ள தோல் பெட்டியை திறந்து கத்தை கத்தையாக இருந்த 100 ரூபாய் நோட்டுகளை எடுத்து ஒரு பெட்டியினுள் திணித்தாள். ஆனால் கணவன் எதனால் பணத்தை எடுத்து பையினுள் திணிக்கச் சொன்னான் என்பது அவளுக்கு விளங்கவில்லை. அதை ஒரு குற்றமாகவும் அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஜக்கையா அந்த தோல்பையை எடுத்து தன்னுடைய வலது பக்கத்தில் காலியாக இருந்த இடத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டான். புத்திசாலித்தனமாக வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவனுக்கு வாழ்க்கை துணைவியை பொறுத்த வரையில் ஏமாற்றம் தான் கிடைத்தது. ஒரே ஒரு தவறு தான் சுபத்திராவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது. அந்த தவறை மட்டும் ஜக்கையா செய்யாமல் இருந்திருந்தால் மனதுக்கு பிடித்தமான எந்த பணக்கார பெண்ணையாவது மனம் செய்து கொண்டு வாழ்க்கையின் ஆனந்தத்தை அணு அணுவாக ரசித்து கொண்டு இருக்க முடியும். சில பெண்கள் மழையில் நனைந்த வண்ணம் பிளாட்பாரத்தின் மீது போய்க் கொண்டு இருந்தார்கள். அவர்களை பார்த்தபோது பெருமூச்சு விட்டான் ஜக்கையா. மனைவி மட்டும் இடைஞ்சலாக பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் ஒவ்வொரு பெண்களுக்கும் லிப்பு கொடுப்பதாக கூறி தன் காரிலே தள்ளிக்கொண்டு போய் தன் ஆவல்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டு இருப்பான். ஆனால் அதற்கெல்லாம் தடைச்சுவராக மனைவி ஒருத்தி இருக்கிறாளே. சுபத்திராவை கல்யாணம் செய்து கொள்ளும்படி அவன் ஒரு பெரிய தவறு செய்து விட்டான். ஜக்கையா செய்த தவறு என்ன? அப்போது அவன் கல்யாணம் செய்து கொள்ளாமல் கட்டுப்பாடின்றி அலைந்து கொண்டு இருந்த சுதந்திர காளையாக இருந்தான். எந்த பெண்ணை பார்த்தாலும் சடையை பிடித்து இழுப்பதுதான் அவனுடைய வேலை. சில பெண்கள் அவனை வாயில் வந்தபடி எல்லாம் திட்டுவார்கள். சிலர் அவன் செய்கையைக் கண்டு மகிழ்ச்சியடைந்து ஊக்கம் கொடுப்பார்கள். ஊக்கம் கொடுத்து விட்டால் அவன் ஏமாளியாக இருப்பானா? அந்த பெண்கள் திட்டியதற்கு ஈடு செய்து கொள்ள மாட்டானா? செலவு செய்வதற்கு வசதியாக அவனிடம் பணமும் இருந்தது. பணத்தை கொண்டே பல பெண்களை அவன் வளைத்து கொண்டான். பெண்களுடனேயே சேர்ந்து வாழ்ந்து பழக்கப்பட்ட அவனுக்கு பெண் இல்லாமல் வாழ்க்கை நடத்த முடியவில்லை. நினைத்த மாத்திரத்திலேயே விதவிதமான அழகிகள் கிடைத்து விடுவார்களா என்ன? ஒரு வார காலமாகவே அவனுக்கு மிகுந்த சோர்வாக இருந்தது. காரணம், அவன் விருப்பப்படி நெளிந்து கொடுக்கக்கூடிய பெண்கள் யாருமே கிடைக்கவில்லை. ஒரு நாள் இரவு 6 மணி ஆட்டம் சினிமா பார்த்துவிட்டு வந்த சுபத்திராவை ஜக்கையா கவனித்தான். அப்போது சுபத்திரா தனியாகத்தான் தெருவிற்கு நடந்து வந்தாள். இருட்டிலும் விளக்கு வெளிச்சத்திலும் வைத்து அவளை பார்த்தபோது சுமாரான அழகுடன் விளங்குபவளைப் போலவே தோன்றினாள். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த புலி புல்லை தின்னுவதற்கும் தயாராகிவிட்டான். வழக்கம் போலவே ஜக்கையா விருட்டென உராய்ந்தபடி சென்று சுபத்திராவின் தலை ரிப்பனை பிடித்துச் சுண்டி இழுத்தான். ரிப்பன் கையோடு வந்து விட்டது. சுபத்திரா வாலில் அடிபட்ட நாகப் பாம்பை போல் சீறினாள். கோபித்துக் கொள்ளாதே மிஸ், உன் ரிப்பனை பிடித்து இழுத்தது நான் அல்ல. எவனோ ஒருத்தன் இழுத்து போட்டு விட்டு போக அதை நான் கையில் இழுத்துக்கொண்டு நிற்கிறேன் என்று சிரித்துக்கொண்டே ஒரு பொய்யைச் சொன்னான் ஜக்கையா. சுபத்திரா தன் ரிப்பனை கையில் வாங்கிக் கொண்டு விரைவாக நடந்தாள். உடனே ஜக்கையாவும் அதே வேகத்தில் பின்தொடர்ந்தான். என்னை ஏன் விரட்டிக் கொண்டு வருகிறீர்கள் என்று திரும்பி நின்று கோபத்துடன் கேட்டாள் சுபத்ரா. நீ ரோட்டில் போகிறாய் என்பதால் யாருமே நடமாடக்கூடாது என்பது உன் திட்டமா? இன்னும் ஜக்கையாவுக்கு கோபம் வரவில்லை. அதே சிரித்த முகம்தான். கிண்டல் தொனிக்கும் பார்வையும் சுருதி கூட்டியது. ரோட்டில் தாராளமாக நடக்கலாம். ஆனால் என்னை ஏன் பின்தொடர்ந்து வருகிறீர்கள் என்பது தான் என்னுடைய கேள்வி. நான் உன்னை பின்தொடர்ந்து வரவில்லை. அப்படியானால் நீங்கள் முன்னால் போங்களேன். ஜக்கையா அவளை விடக்கூடாது என்ற எண்ணத்துடன் சிரித்துக் கொண்டே முன்னால் போய் வேகத்தை குறைத்து கொண்டு மெதுவாக நடந்தான். அவன் மெதுவாக நடந்தது சுபத்திராவுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. அவளும் மெதுவாக நடக்க வேண்டியது தானே. இல்லாவிட்டால் அவனை முன்னேறிச் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படும். தன்னையும் மீறிய கோபத்திற்குள்ளான சுபத்திரா, நீங்கள் என்ன தான் உங்கள் மனதில் நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். என் மனதில் இருப்பதைச் சொல்லட்டுமா மிஸ்? சொன்னால் அது உன் கருத்துக்குச் சரிப்பட்டு வராவிட்டால் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று முன் அணை போட்டுக்கொண்டு சொன்ன ஜக்கையா, உன் வீடு எங்கே இருக்கிறது என்று துணிச்சலாக கேட்டான். எங்கே இருந்தால் உங்களுக்கென்ன? இன்னும் சுபத்திராவின் கோபம் தணியவில்லை.
எனக்கொன்றும் இல்லை. உன் வீட்டின் விலாசம் தெரிந்தால் நேராக அங்கேயே வந்து உன் அப்பாவிடம் முறைப்படி பெண் கேட்கலாம் அல்லவா. சுபத்திரா மலைத்து போய் நின்றாள். ஜக்கையாவின் துணிச்சலான வீரச் செயலை பாராட்ட வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. என்ன யோசிக்கிறாய், உன்னை கல்யாணம் செய்து கொள்ளும் தகுதி எனக்கில்லையா என்று கேட்டான் ஜக்கையா. தர்மசங்கடமான நிலைமை தான் சுபத்திராவுக்கு. தன் மீது கண்டதுமே காதல் கொண்டு இருக்கும் அவனை உதறி தள்ளி விடுவதற்கும் மனம் இல்லை. சிறிது நேரத்திற்குள்ளேயே அப்படியொரு பித்து ஏற்பட்டு விட்டது அவளுக்கு. மேலும் அவள் சுமாரான அழகுள்ளவள். தன்னை யாரும் கல்யாணம் செய்து கொள்ளமாட்டார்கள் என்ற எண்ணத்தில் கல்யாண வயது கடந்து கொண்டு இருக்கிறதே என்று கவலைப்பட்டு கொண்டு இருப்பவள். இந்த நிலையில் ஒரு வாட்ட சாட்டமான ஆணழகன் வலிய வந்து தன்னை காதலித்து தன்னை கல்யாணம் செய்து கொள்ளவும் தயாராக இருக்கிறான் என்றால் சுபத்திராவின் உள்ளம் எவ்வளவு தூரம் பேதலிக்கும். அவளும் ஒரு பெண் தானே. இப்போது வீட்டில் யாருமே இல்லை என்றால் சுபத்திரா மெல்ல. இவ்வளவு சொல்லிவிட்டால் போதாதா. ஜக்கையா வெற்றி புன்னகையுடன் அவளுடைய தோள் பக்கமாக நெருங்கினான். இனி அவள் ஒரு பல் பிடுங்கப்பட்ட பாம்பு என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். மிகவும் நல்லதாக போயிற்று. உன் வீட்டில் நாம் 2 பேருமே தனியாக உட்கார்ந்து பேசலாம். யாருமே வராமல் இருப்பதால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்றான் ஜக்கையா. சுபத்திராவுக்கு பயமாக இருந்தது. ஏன் என்றால் இப்படியொரு அனுபவத்தை அவள் என்றைக்குமே அடைந்ததில்லை. நாம் இப்படியே போகலாம். நம்மை யார் பார்த்தாலும் கணவன் மனைவி என்று தான் நினைப்பார்களே தவிர சந்தேகப்பட மாட்டார்கள் என்றான் ஜக்கையா. சுபத்திரா இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவள். எனவே காதல் காற்று வீசும் போது தலை அசைய வேண்டியது தானே முறை. எனக்கு பயமாக இருக்கிறது என்று சுபத்திரா சொன்னாள் மெல்ல. நான் ஒருவன் அருகில் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா மிஸ். உன் பயத்தை நிச்சயமாக போக்குவேன். சுபத்திரா தலையை தாழ்த்தியபடியே முன்னால் போனாள். முட்டாள்தனமான காரியத்தில் இறங்கியிருக்கிறாயே என்று உள்ளுணர்வு உணர்த்தி கொண்டே இருந்தது. வீட்டுக்கு போனதும் ஜக்கையா சொந்த கணவனைப் போலவே நடந்து கொண்டான். தான் அவளுக்கு புதியவனாயிற்றே என்ற எண்ணம் கொஞ்சம் கூட ஏற்படவில்லை. சுபத்திரா ஒன்றும் பேசாமல் பொம்மை போலவே கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள். தான் செய்வது தவறான காரியம் என்பது தெரிந்த போதிலும் அதை தவிர்த்து கொள்ள சுபத்திராவால் முடியவில்லை. தான் அழகு குறைந்தவள் என்று நினைத்து தன்னை புறக்கணித்து போய் விடுவானோ என்று அவள் பயந்தாள். அதனால் அழகையும் தாண்டி அதிகப்படியான சுவாரஸ்யத்தை தன்னிடம் ஊட்டி விட வேண்டும் என்பதற்காக அதிகமாகவே சரசமாடினாள். காதல் செய்வதில் ஜக்கையா கை தேர்ந்தவனாயிற்றே. எனவே கொஞ்சமும் அவன் சளைக்கவில்லை. காதல் துறையில் எல்லாமே நவீன முறைகள் தான். ஆற்று வெள்ளத்தோடு சுபத்திரா அடித்துச் செல்லப்பட்டால் கொலைப்பழி தன் மீது விழாது. அதன் பிறகு எதைப் பற்றியும் கவலைப்படாமல் விதவிதமான பெண்களோடு உல்லாசமாக வாழ்நாளை கழிக்கலாம் என்று ஜக்கையா எண்ணமிட்டான். சுபத்திரா குழம்பினாள். என்னங்க, எங்கே பயங்கர புயல் வீசப் போகிறதென்று எச்சரிக்கிறார்களோ அந்த இடத்திற்கே நாம் புறப்பட்டு போகிறோமே. இந்த நிலையில் அங்கே அழகிகள் போட்டியை பார்க்க நாம் போவது அவசியந்தானா என்று சுபத்திரா கேட்டாள். ரொம்ப அவசியம். அங்கே நான் விதவிதமான அழகிகளை பார்க்கலாம். பிறகு அந்த அழகிளைப் போல உன்னை உருவகப்படுத்தி நம் ரூமில் ஒத்திகை நடத்தலாம். அப்படியாவது நீ ருசிகரமாய் இருக்கிறாயா என்று பார்க்கலாம் என்றான் ஜக்கையா கிண்டலாக. சுபத்திரா மேலும் குழம்பினாள். தன் கணவன் பெண்களை வேட்டையாட போகுமிடத்திற்கே தன்னையும் அழைத்து போகிறானே, அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கும் என்று நினைத்தாள். ஆனால் அது என்ன மர்மம் என்பது அவளுக்கு புரியவில்லை. அதனால் அவளுக்கு பீதி அதிகரித்தது. சுபத்திரா, அங்கே புயல் வெள்ளம் புரண்டு வந்தால் நீ வெள்ளத்தில் மூழ்கிச் செத்து போய் விடுவாய் என்று பயப்படுகிறாய். ஆனால் அப்போது என்னை கட்டிக்கொண்டு விடமாட்டாய், இல்லையா என்று ஜக்கையா கேட்டான். ஆமாம், சாவதானால் நாமிருவரும் ஒன்றாகவே சாவோம். அந்த முடிவோடு தான் நான் துணிந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்று கூறிய சுபத்திரா உடம்பெல்லாம் நடுநடுங்க, அத்தான், எனக்கென்னவோ இந்த பயணத்தின் முடிவில் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறதென்று ஒரே பயமாக இருக்கு அத்தான் என்றாள். பிறகு அவள் என்ன நினைத்து கொண்டாளோ, சட்டென்று தன் கையை நீட்டி தன் கணவனின் கழுத்தை ஆசையோடு கட்டிக்கொண்டாள். ஜக்கையாவுக்கு உடம்பெல்லாம் எரிந்தது, ஓடியது. ஜக்கையா காரின் வேகத்தை அதிகப்படுத்தினான். தார் பாய்ச்சிய ரோட்டில் கார் அதிவேகத்துடன். என்னங்க இப்படி தலைதெறிக்கும் வேகத்தில் போகிறீர்கள்? கொஞ்சம் சிலிப் ஆனால் என்ன செய்வது என்று கவலை தெரிவித்தாள் அவனுடைய தர்மபத்தினியான சுபத்திரா. மழை தண்ணீர் தார் ரோட்டில் பரவலாக ஓடிக்கொண்டு இருந்தது. கார் இடதுபக்கமாக இடிபட்டு நசுங்கும்படி எங்கேயாவது ஒரு மரத்தில் கொண்டு போய் மோதினால் நன்றாக இருக்கும் போல் ஜக்கையாவுக்கு தோன்றியது. இருந்தாலும் அதன் விளைவால் தன் உயிருக்குச் சேதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் மௌனமாக இருந்தான். பின்னால் ஹாரன் ஒலி கேட்டு திரும்பி பார்த்தாள் சுபத்திரா. புத்தம் புதிய பென்ஸ் கார் ஒன்று ரோட்டை அடைத்து கொண்டு அதிவேகத்துடன் வந்து கொண்டு இருந்தது. மழை பெய்து கொண்டு இருந்ததால் பகலில் கூட விளக்குகள் எரிந்து கொண்டு இருந்தன.
ஜக்கையா அந்த காருக்கு வழிவிட்டதும் சரேலென்று அந்த கார் பாய்ந்து முன்னால் சென்றது. அந்த காரின் பின் புறத்திலிருந்த விளக்குகள் சிவப்பு வெளிச்சத்தை மிகவும் பிரகாசமாக உமிழ்ந்தன. அந்த காரின் முன் ஆசனத்தில் சினிமா நடிகையைப் போல் எடுப்பாக உடையணிந்து கொண்டு ஓர் இளம் பெண்ணும் திரைவர் ஆசனத்தில் கல்லூரி மாணவனைப் போல் ஓர் ஆணும் உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களை கவனித்த சுபத்திரா, அது எந்த நடிகை என்று ஆவலுடன் கேட்டாள். எந்த நடிகையும் அல்ல, வாலிபால் சேம்பியன் கிரிதாரியும் அவனுடைய இளம் மனைவி மீனலோசினியும் தான். நேற்றைக்கு தான் அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. புத்திளம் தம்பதிகள் தேன்நிலவுக்காக போகிறார்கள் போலிருக்கிறது என்றான். ஜக்கையா மீனலோசினியைப் பற்றி பேசியபோது அவன் நாக்கில் தண்ணீர் ஊறியது. தன்னையும் மீறி பெரு மூச்சும் விட்டான். கிரிதாரி சாப்பாட்டுக்கே தாளம் போட்டுக்கொண்டு இருந்தவனாயிற்றே. அவன் எப்படி பணக்காரியான மீனலோசினியை கல்யாணம் செய்து கொண்டான்? மீனலோசினி அடிக்கடி இதே காரில் சினிமாவுக்கு வருவாள். ஆகவே அவளை இன்னாரென்று இதர பெண்களிடம் விசாரித்து தெரிந்து வைத்திருந்தாள் சுபத்திரா. பெண்களின் வழக்கமே இதுதானே. பொதுவாக அடுத்த பெண்களைப் பற்றித்தான் அதிகமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். அதில்தான் அவர்களுக்கு அலாதியான சுவாரஸ்யமும் இருக்கும். எப்படியோ கல்யாணம் செய்து கொண்டான். கல்யாணம் என்பது அவனவன் தலை விதி என்று சொன்ன ஜக்கையா, அவன் மனைவி மீனலோசனியை பார்த்தாயா? எலுமிச்சம் பழம் போல் நன்றாக உருண்டு திரண்டு மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறாள் அல்லவா என்று அழகை ரசித்துக்கொண்டே கேட்டான். மனைவியை பக்கத்தில் வைத்துக்கொண்டு இன்னொரு பெண்ணை பார்த்து, அதுவும் பிரத்தியான் மனைவியை பார்த்து கணவன் புகழ்ந்தால் எப்படி இருக்கும்? மனைவியின் வயிறு பற்றிக்கொண்டு எரியாதா? அவள் மெல்லிய புடவை உடுத்தியிருப்பதால் உங்களுக்கு கவர்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அத்திப்பழத்தை புட்டு பார்த்தால் எல்லாமே சொத்தையாக இருக்கும் என்று வெறுப்பை கொட்டினாள் சுபத்திரா. அந்த மீனலோசனி அத்திப்பழம் அல்ல, நினைத்தாலே இனிக்கும் மல்கோவா மாம்பழம். தேன் போல இனித்து கொண்டே இருக்கும். கணவனுடைய ரசனை அதிகமாகவே சுபத்திரா வாயை மூடிக்கொண்டாள். ஆனால் கணவனோ மீனலோசனியின் அழகை தொடர்ச்சியாக வர்ணித்துக் கொண்டே இருந்தான். மீனலோசனி ஒரு புன்முறுவலுடன் மெழுகு பொம்மை போல் நாணத்தோடு வளைந்து அன்புடன் தன் கணவனின் கன்னத்தில் அழகாகவும் மிருதுவாகவும் ஒரு முத்தமிட்டாள். பின்னால் ஒரு பயங்கரமான மோகாந்தகாரன் ஜக்கையாவின் வடிவமாக வந்து கொண்டு இருக்கிறான் என்பது தெரிந்தால் அப்புது மனத்தம்பதிகள் இருவரும் ராஜமந்திரிக்கு செல்ல நினைப்பார்களா? அவர்களுடைய தேன் நிலவை வேறு எந்த ஊரிலாவது வைத்துக் கொள்வார்கள். மீனலோசனி குளிர் அதிகமாக இருந்ததாலோ என்னவோ கணவன் பக்கத்தில் நெருக்கமாக உட்கார்ந்திருந்தாள். 2 பேருமே செண்டை வாரி உடலெங்கும் பூசியிருந்ததால் கார் முழுவதும் ஒரே வாசனை மயமாக இருந்தது. அந்த ஸ்டாண்டர்டு செம்பியன் கார் நம்மையே பின்தொடர்ந்து கொண்டு வருகிறது, இல்லையா என்று கேட்டாள் மீனலோசனி. காரின் பின்னால் நடுவே இருந்த விசாலமான கண்ணாடியின் வழியால் திரும்பி பார்த்து கொண்டே. ஏன், நாம் காரில் போகிறோம் என்றால் வேறு கார்கள் ரோட்டிலேயே போகக்கூடாதா என்று கேட்டான் கிரிதாரி. கார்கள் எத்தனையோ போகலாம் வரலாம். ஆனால் அந்த கார் நம்மை ஏன் பின் தொடர்ந்து வருகிறது என்பது தான் ஒரே சந்தேகமாக இருக்கிறது என்றாள் மீனலோசனி. அவளையும் அறியாமல் அவளுடைய பெண்ணுள்ளத்தில் ஏதோ ஒரு பீதி பற்றி கொண்டு படர்ந்தது. அந்த காரை ஓட்டிக் கொண்டு வருபவன் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனாக இருப்பான் என்று நினைக்கிறாயா என்று கிண்டலாக கிரிதாரி சிரித்தான். மீனலோசனி பதில் சொல்லவில்லை. பின்னால் வந்து கொண்டு இருக்கும் காரின் வேகத்தை பற்றியே சிந்தித்து கொண்டு இருந்தாள். சமீபத்தில் அவள் படித்த நாவலின் கதாநாயகி பட்டபாடு அவளுடைய நினைவிற்கு வந்தது. அக்கதாநாயகி புதிதாக கல்யாணமாகி தன் கணவனோடு தேன் நிலாவுக்காக புறப்பட்டு வரும் வழியில் யாரோ ஒரு மோகாந்தகார முரடன் அவளுடைய கணவனை பிரித்து தள்ளிவிட்டு அவளை தூக்கிக் கொண்டு ஒரு பாழ் மண்டபத்திற்கு போய் அங்கே அவளை பலவந்தமாக கற்பழித்து புழுவினும் கேவலமாக போட்டுவிட்டு போகிறான். அவனைப் போன்ற இன்னும் சில கயவர்கள் வந்து அந்த அபலையை வளைத்து கொள்கிறார்கள். அவள் நரக வேதனை தாங்காமல் உயிர் நீத்து விடுகிறாள். இந்த பயங்கர கற்பனை மீனலோசனியின் உள்ளத்தில் பீதியுணர்ச்சியை பெருக்கியது. அவள் நடுநடுங்கினாள். அடைமழை இடைவிடாமல் பெய்ய பேய் காற்று பலமாக அடித்து கொண்டு இருந்தது. ஏதோ பயங்கரமான வெள்ளம் புரண்டு வரப்போகிறது என்று அவை அச்சுறுத்திக் கொண்டு இருந்தன. கார்கள் எங்கும் நிற்காமல் அதே விரைவாக ஓடிக்கொண்டு இருந்தன. வழியில் எத்தனையோ ஊர்கள் குறுக்கிட்டன. எல்லாவற்றையும் அனாயாசமாக கடந்து சென்றன. பெரியதொரு கடை தெருவும் ஏராளம்